சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அடிக்கடி தமிழ்நாடு வரும் அமித்ஷா இன்னும் அதிகமா வர போறாரு. நீங்க 2 தடவை தான் பாத்தீங்க. இப்ப ஏடிஎம் அலையன்ஸ் குறுக்க வந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்காரு. இன்னும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்ற அந்த டிசம்பருக்குள்ளே 10 தடவை வர போறாரு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறது. ஆட்சி பிடிக்கிறது. ஆமா, பாஜக ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காங்க, அந்த திட்டத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க. சார், பாஜக ஒரே திட்டத்தில் இருக்கிறது. 100 முறை சொல்றாங்க திமுக ஆட்சியை வீழ்த்தணும். அந்த கட்சி அதை தவிர வேற ஒண்ணுமே சொல்லு. அதற்காக அவங்க என்ன பண்ண, அதனாலதான் அலைன்ஸே வச்சாங்க. அவங்க வந்து திமுக ஆட்சி வீழக்கூடாது நினைச்சிருந்தாங்கன்னா அலைன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு கட்சி. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை மாற்றம் பல விஷயங்கள் அவங்க சமரசம் பண்ணிருக்காங்க, நம்ம கண்கூடா பார்த்து. அப்ப வந்து என்ன நோக்கம், ஒரு காமன் பாயிண்ட்டுக்காக இந்த காம்ப்ரமைஸ் போறாங்க. 2026 எடப்பாடி தமிழ்நாட்டின் முதல்வர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அண்ணாமலை சொல்லுவாரு சார்? மாதேஷே சொல்லிட்டாரே, 3 தடவை இந்த பேர்ல சொல்லிட்டாரே. இத வந்து நான் இந்த பதில எதிர்பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா எதிர்பார்க்க மாட்டீங்க. அடடா, நம்ம வாய் வச்சு நம்மட்டே போட்டாரு. நீங்க இந்த மோட்டோல பாக்குறது எனக்கு அது புரியுது. எனக்கு 3வது முறையா ஒரே பட் 2026 எடப்பாடி முதலமைச்சர். உங்க வாய் பண்ணி இதெல்லாம் பழகி புரியுங்களோ அது நடக்கும். நான் அது உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு ராசி இருக்கு, எது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மோடியின் 11 ஆண்டு கால ஆட்சி, அதாவது மோடி 3.0 ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. 11 வருஷம் மோடி என்ன சாதித்திருக்கிறார்? மெட்ரோ திட்டத்துல இருந்து, ஜல்ஜீவன் திட்டத்துல இருந்து, வீடு கட்டின திட்டத்துல இருந்து, 80 கோடி மக்களுக்கு இலவச தானியம் கொடுத்ததுல இருந்து, கோவிட் பிரச்சனையில இருந்து, எலக்ட்ரிசிட்டி கிராமமா எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது, நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி கொடுத்தது, இது எல்லாமே அந்தந்த காலகட்ட வளர்ச்சியில அப்பப்ப இருக்கிற பிரதமர்களால் கொடுக்க முடியும். இல்ல சாத்தியம், வரலாற்று சாத்தியங்கள். உலக நாடுகள் மத்தியில உயர்ந்து நிற்கிறார் மோடி. உலகமே மோடி என்ன முடிவெடுக்க போறாரு, வேற நாட்டு ஏதேனும் ஒரு நாட்டு பிரச்சனைனா கூட மோடியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு சொல்ற இடத்துல இந்தியா ஒரு விஷயத்தை சிந்தூர் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னா அதை போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம எல்லா நாட்டிலும் 2 மாதேஷ் இருப்பாங்கல்ல, எல்லா நாட்டிலும் 2 மாதேஷ் இருப்பாங்கல்ல. அது அவர் மாதேஷம் கூடியதான உலகம். அப்ப 4 பேருக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. பிஜேபி தனித்து வாங்கின சீட்டு ஓட்டு இந்தி கூட்டணி மொத்தமா வாங்கியிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களை போய் கேளுங்க மோடி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. 2026 பாப்பீங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ன இது வரைக்கும் அங்கீகரிக்கல, இப்ப அங்கீகரிப்பாங்க. இப்ப 4 எம்எல்ஏ இருக்காங்க, மறந்துட்டீங்க. 2001 திமுக தனியா போட்டிட்ட ஒரு தேதி சொல்லுங்க. அன்னைக்கு ஏடிஎம்கே கூட, இன்னைக்கு தனியா போட்டிட்ட ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு தேர்தல் சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். உள்நாட்டுல தான் மணிப்பூரும் இருக்கு சார். ஆமாங்க, அந்த மாதிரி மணிப்பூர்ல இருக்குன்னா மணிப்பூர் வந்து சரியா செக்யூரிட்டி லாஸ் நடந்திருக்கு, அதையும் பேசுவோம். ஆமாங்க, இதெல்லாம் ஆமாங்க. இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்க, நேத்து ஒரு பாலியல் வன்கொடுமை. தமிழ்நாட்டுல பேசுவீங்களா நீங்க பேசுறீங்களா? ஒரு விடுதியில தங்கி இருக்கிற ஒரு பிள்ளைய வாட்ச்மேன் வந்து பாலியல் வன்கொடுமை காலை உடைச்சு. கற்பனை பண்ண முடியாது அவங்களால. கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ன சார் இவ்வளவு நடந்துட்டு நீங்க பாத்துக்கீங்களா? வரலாற்றுல முன்னாடி இருந்திருக்கா? தனியா ஒருத்தர் குடியிருக்க முடியாது, அது பேசுவீங்களா நீங்க? மணிப்பூர் அப்படின்றீங்க. நம்ம ஊர் திருப்பூர் எங்க போகுது? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அது ஒரு ப்ராப்ளம், ஒரு வாரத்துக்கு பெரிய விவாதமா இருந்தது. இன்னுமே திரும்ப அதை சொல்லிட்டே போறாரு. அதிமுகவினர் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா பிஜேபியினர்? திரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது வருத்தம் தெரிவித்தாரா, கண்டனம் தெரிவித்தாரா, அதிருப்தி தெரிவித்தாரா, வேதனை தெரிவித்தாரா? நமக்கு என்னென்ன, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் என்ன பேட்டி கொடுக்குறாரு நம்ம பேச மாட்டோம். அவர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறார், அவர் அதிகாரப்பூர்வமா நேரடியா பேசுறார். இது வந்து 90% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க வாக்குறுதியில. அவங்களுக்கு ஏதோ கணக்கு வழக்குல கோளாறு போல. அது வந்து நாங்க இப்ப நச்ச கோரிக்கைலாம் அதுல இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அது வந்து உங்க கணக்குல அப்படி இருக்க, நீங்க இபி பில்லு பழைய மாதிரி தான் கட்டிட்டு இருக்கீங்களா, இப்படி எல்லாம் நேரடியா கேட்கிறார். அது வந்து செய்தியாகவோ பேட்டியாகவோ மற்ற பக்கம் வர்றதில்லை. நமக்கு வந்து அமித்ஷா வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஏதாவது நடந்துராதா அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் தொடர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். அமித்ஷா அவர்கள் பேசுனது இங்கிலீஷில், அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா ஹிந்தி தெரியாது போடாங்கிறது மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. நம்ம வளர்ந்துட்டோம், அதனால வந்துச்சு. தமிழும் தெரியாதா? ஆமாம், நான் வாங்க நம்ம நேராக போய் வெளியே கேட்போம். நேராக அரசியல்வாதிகிட்ட கூட ஒரு புறம் வைங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட
தப்பு இல்லாமல் தமிழ் எழுதுவதுன்னு ஒரு போட்டி நீங்க வைங்க. நான் வரவே இல்லை. நான் ஏதாவது உள்குத்து பண்ணிடுவேன், ஏதாவது ஏமாத்திடுவேன், ஏதாவது ஒரு வடமொழி சொல்ல திணிச்சிருவேன். நீங்க போய் ஒரு 10 பேர்ட்ட தமிழ்ல எழுதுங்க சார் சொல்லு. ஒரு 10 அரசு அமித்ஷா சொன்னது எங்களுக்கு புரியாது. ரைட், அதான் நான் சொல்ல வரேன். எங்க அண்ணன் ஸ்ரீகாந்த் மொழிபெயர்ப்பு பண்ணாரு, அது எங்களுக்கு புரியும். அதான் சொல்ல வரேன். அதான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வித்தியாசம் எங்கங்கிற புரியும். அவர் சொன்னல ஸ்ரீகாந்த் மொழிபெயர்ப்பு ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தை தப்பா சொல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். There is a difference between coalition government and Indian government. கோலேஷன் கவர்மெண்ட்னா நம்ம வந்து ஒரே வார்த்தையை நம்ம மாற்றி வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணும். கூட்டணி ஆட்சி. அவர் சொன்னது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அதிமுக பாஜக தலைமையில சின்ன பாஸ், அதிமுக பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி அமையும் அப்படி சொல்ல. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. என்டிஏ கவர்மெண்ட் நீங்க அழகா சொன்னீங்களே, என்டிஏ தான் முதல்ல என்ன ஆரம்பிச்சீங்க, பிஜேபி ஆரம்பிக்கலையே, என்டிஏ தான் ஆரம்பிச்சீங்க. இல்ல, என்டிஏ கவர்மெண்ட் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். ஆமா, எனக்கு அதுக்கு தான் எந்த குழப்பமும் தேவையில்லை. அதுதான் சார் ரொம்ப தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வச்சுக்கிட்டு திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணினர். திரு நயினார் நாயந்திரன் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வர் ஆவார்னர். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியினர். என்டிஏ அலையன்ஸ்ங்கிறதுக்கு அவர் வந்து அதிமுக பாஜகன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். கோலிஷன் கவர்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு புரியல. இப்போ நான் ஒரு அர்த்தம் எடுக்கிறேன், நீங்க ஒரு அர்த்தம் எடுக்கிறீங்கல்ல. இதுக்கு வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரா, தனித்த ஆட்சின்னு சொல்றாரு, இது ஒரு கன்ஃபியூஷன் வருதுல்ல. கோலிஷன் கவர்மெண்ட் சொல்லி அந்த கன்ஃபியூஷனே வந்திருக்காதுல்ல. ஏன் அதை சொல்லல? அப்ப அவருக்கு வந்து திரு எடப்பாடிக்கு என்ன சொல்லணுங்கிறதுல திரு எடப்பாடிக்கும் திரு அமித்ஷாக்கும் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை அவங்க கோர் கமிட்டியில பேசிட்டாங்க. நாங்க என்ன முடிவுல இருக்கிறோம், நீங்க என்ன செய்யணும், இது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துறேன். அதிமுக சங்கடப்படும்படியா நடக்கக்கூடாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங். திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவருக்கு டவுட் வந்திருக்கு பாருங்க, யார் சொன்னது கூட்டணி ஆச்சுன்னு. நான் அதான் கேக்குறேன். அவருக்கு எனக்கே டவுட் வருது பாருங்க. ஒரு முன்னாள் அமைச்சருக்கே டவுட் வந்திருக்கு. அப்புறம் நாங்க ஏதோ விவாதம் எடுத்தோம், எனக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் தெரியல, தமிழ் தெரியலன்றீங்க. அதான் நான் சொல்ல வரேன். அவர் கேட்டதான் சரியான கேள்வி. யார் சொன்னான்னு கேக்குறேன். நானும் அவர் வந்து முன்னாள் அமைச்சர், நான் முன்னாள் கவுன்சிலர் கிடையாது. நான் கேக்குறேன் யார் சொன்னான்னு கேட்டேன். ரைட், யாரும் சொல்லாத ஒண்ணுதான். புரியுங்களா? அவர் என்ன சொல்லாத ஒண்ணுதான். ஆளாளுக்கு அமித்ஷா தப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லி தான் நான் அது பதில் சொல்லு. சரி, உங்களுக்கு தெரியுமா? அதே நான் கேட்டுருவேன். அண்ணே ஹிந்தி தெரியல போல தெரியுது, இங்கிலீஷ் தெரியல. நான் கேட்டேன். அவர் சொல்லவே இல்லை. யாருங்க சொன்னா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதான் நான் யார் சொன்னான்னு கேக்குறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கவர்மெண்ட் ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது நான் திருப்பி சொல்றேங்க. இல்ல சார், கோலிஷன் கவர்மெண்ட்னா அதுக்கு ஒரு சென்ட்ரல்ல டெல்லியில இப்ப நடக்கிறது வந்து மத்திய அரசு வந்து கோலிஷன் கவர்மெண்ட். சரி, இன்னைக்கு அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத போது இல்ல, தனிப்பெரும்பான்மை இருந்த 2014-19 கோலிஷன் கவர்மெண்ட். அதுக்கு வந்து அப்படிதான் பேர். 2006 தமிழ்நாட்டுல கோலிஷன் சப்போர்ட்டோட நடந்தது திமுக ஆட்சி. உங்களுக்கு புரியுங்களா? திமுக கூட்டணியோட ஆதரவோட 2006. அதனால தான் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலனால தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி சொல்றாரு. இங்க வந்து அவர் ரொம்ப தெளிவா சொன்னது எங்களுடைய கூட்டணி ஆட்சி. அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு சின்ன பாஸ் சொல்ல. அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கும் அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுமான அந்த வித்தியாசம். அவ்வளவுதான். நீங்க இல்ல சார், இது வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கு சார். நீங்க விளையாடுங்க. உங்களுக்கு வந்து பொழுது போகணும். நான் உங்களுக்கு பே சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர். நான் அடுத்த கேள்வி அதுதான் கேட்பேன். அடுத்த கேள்வி அதுதான். நீங்க வாங்க, நேரடியாக பேசுகிறார். அங்க வார்த்தை விளையாட்டு. அவர் அடுத்த பேட்டியை கொடுத்துட்டாரு. அதையும் பாத்தீங்களா? நான் சொல்றது அடுத்த பேட்டி. அதுவே கொடுத்துட்டாரு. ஆமா, திமுக கூட்டணியில தான் இருப்போம், சீட்டு அதிகமா கேட்போம். ஆமா, அது வாங்க. இந்த பிரச்சனை வந்திருக்கா? இப்ப இது ஒரு டிஸ்பியூட் இருக்கு பாருங்க. போன முறை 6 சீட். அதற்கு அண்ணன் விளக்கமா சொல்றார். எங்க வரலாற்றிலேயே குறைவா நாங்க போட்டிட்டோம். இதுவரைக்கும் நாங்க அவ்வளவு சீட்டு போட்டிட்டோம். அதற்கு நாங்க சம்மதித்தோம். இந்த முறை அப்படி சம்மதிக்க முடியாது. அப்ப டிஸ்பியூட் அங்க இருக்கா, இங்க இருக்கா? இங்க ஏடிஎம்கே இருந்து ஒருத்தர் மாத்தி பேசல, பிஜேபி இருந்து ஒருத்தர் மாத்தி பேசல, அங்க ஒருத்தர் கூட சீட்டு வாங்குவேன், போன முறை கம்மியா வாங்கிட்டேன் சொல்றாரு. அதை பத்தி வாங்க பேசுவோம். திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சான்னு கேளுங்க, தம்ப்நெயில் போடுவோம், போட்டுறீங்களா? அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு வந்து இப்படிக்கா திரும்பிருங்க. அந்த பக்கம் யாரா பாத்திர போறாங்க. கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்மளுமே செய்தி ஆக்கியிருக்கோம் சார். எங்க நீங்க செய்தி ஆக்கிட்டு இருக்கீங்க? வாங்க பேசுவோம். பாண்டே அந்த கேள்வி கேட்ட மாட்டேன்னு சொல்லிடுவோம். நிச்சயமா கேட்பேன் சார். கேளுங்க. பேசும்போது தனித்து போறாரு கேளுங்க. உங்களுக்கு ராஜேந்திர பாலாஜி சொன்னார். ஆமா, ராஜேந்திர தெளிவா. அதான் நான் சொன்னேன். நான் சொன்னதான் அண்ணன் சொல்றேன், அண்ணன் சொல்றேன், நான் சொல்றேன். மோடி அமித்ஷா சொன்னதான் நான் சொல்றேன். ஸ்ரீகாந்த் தமிழ் படுத்தினதான் நான் சொல்றேன். எங்க முரண் இருக்கு சொல்லுங்க. எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமையும் போது அதில் அமைச்சரவை இடம் கேட்கிறதா பிஜேபி, கேட்க இருக்கிறதா பிஜேபி? அது ரிசல்ட்டுக்கு பிறகு தெரியும். ஆசையில இருக்கா பிஜேபி? உங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஆசை கிடையாது. அவர் வச்சுக்கங்க. உங்களுடைய கருத்து அவங்களுக்கு ஆசை இருக்குன்னு நான் முரண்பட மாட்டேன். நான் உங்களுக்கு அதுக்கு தான் 2 உதாரணம் சொன்னேன். நீங்க கொஞ்சம் சூதனமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நான் 2 உதாரணம். 1, தனிப்பெரும்பான்மை இருந்த போதே கூட்டணி ஆட்சி கொடுத்தது பிஜேபி சொன்னேன் 14-19.
தனிப்பெரும்பான்மை இல்லாத போதும் தனித்து ஆட்சி அமைச்சது திமுக 2006. அதான் உதாரணம் சொன்னேன். அப்ப பிஜேபி எப்படி மெக்னானிமஸா நடந்திருக்கு, மற்றவர்கள் எப்படி நடந்திருக்கான்னு ஏடிஎம்கேக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னமோ நீங்க அப்படி நீங்க சொல்றது. ஆமா, நான் ஏடிஎம்கே பாடல, எனக்கு முன்னாடி கேள்வி கேட்கிற மாதேசுக்கு பதில் சொல்றேன். மாதேசோட பாடல் கூட பதில் இபிஎஸ் ஐயாவுக்கும் சொல்றீங்க நீங்க. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. திரு பாண்டே அவர்கள் ரொம்ப மூத்தவர், ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானி. நான் உங்களை அப்படிதான் பார்க்கிறேன். ஞானி, மேதாவி, கக்கப்போ, அதோட பிரச்சனை இல்ல. இல்ல சார், அங்க பாருங்க, நாங்க அங்க பாருங்க மோடி அமித்ஷா எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க. இங்க திமுக பாருங்க பெருந்தன்மையா இல்ல. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி லைன் உங்களுக்கு சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியில எந்த விரிசலும் உரசலும் மோதலும் பிளவும் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு அடுத்த வரைக்கும் சொல்ல நீங்க கவனிக்க மாட்டீங்க. நான் உங்களுடைய மொத்த பேட்டிக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டேன். அதிமுக மனம் கோணும்படி பாஜக நடக்காதுன்னு சொல்லிவிட்டேன். நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு வந்து அப்ப நீங்க கேள்வியை மாத்தி வைக்கணும். நீங்க பாருங்க புரியாம திருப்பி அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. நாங்க நிக்கல சார். அது வந்து நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும், ஒரு வாரம் எடுத்துட்டு வந்தாலும், கோடாரி எடுத்துட்டு வந்தாலும் அது ஒண்ணு செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுலாம் நீங்க வந்து விளவ முடியும். நீங்க என்ன செஞ்சீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இடத்துல இருக்கு, அதை நான் சுட்டியும் காட்டுறேன். சார் அங்க போகாதீங்க சார், எனக்கு பிரச்சனை வந்து சார், உங்களுக்கு தெரியாது சார், உங்களுக்கு தெரியாது சட்டம் நீங்க அரசியல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு வந்து அவங்க திமுக அதுக்கும் திரு இவரு டிகே இளங்கோவன் பதில் சொல்லிட்டாரு. அவங்க தனியாலாம் நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு புரியுதுங்களா? எங்க விரிசல் இருக்கு, எங்க விரிசல் இருக்கு? அதிமுக தனித்து போட்டியிட முடியுமா அப்படின்னு பாஜக சொல்லுச்சா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியா போட்டியிட முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்க உங்களுக்கு ஒற்றுமையா தெரியுது. சரி, ஏங்க நிறைவேற்றிருக்காங்களா? இதுவரை 10% அவங்க கணக்கு வழக்கு சரியா பார்க்க தெரியுமா? கேட்கறது சரியாயிடுது சார் இந்த பிரச்சனை. ஆனா இது பிரச்சனையே வரல சார். நீங்க மட்டும் கேள்வியை தூக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, பிரச்சனையே வரல. அது வந்து என்னன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு 4 அறிவு கம்மி அப்படின்னு. அவர்களுக்கு ஒவ்வொரு ஆளையும் தெரியும், ஒவ்வொரு கருத்தையும் தெரியும். இல்லாத பிரச்சனையே மாதேஷ் எவ்வளவு ட்ரை பண்றாரு. அந்த முட்டு கொடுக்குறன்னு சொல்லுவாங்கல்ல, உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சோசியல் மீடியா லாங்குவேஜ், அதுல எவ்வளவு ட்ரை பண்றீங்க. கண்ணு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து காட்டுறேன். சார் பேசாதீங்க சார், விடுங்க சார், உங்களுக்கு தெரியும், யூ நோ யுவர் ஆனர், யூ வை யுவர் ஆனர் அப்படின்னு நீங்க கேட்கறதும் தெரியும் உங்களுக்கு. எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவை தான் நடக்கும், எந்த சந்தேகமும் இல்ல. அதுல மத்தவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு அது எனக்கு இந்த பாருங்க, இந்த கூட்டணியில யார் வர போறான்னு எனக்கு தெரியாது. நான் 100 முறை நீங்க கேட்டீங்க, நான் டிசம்பர்ல ஜனவரில பேசுவோம்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் எதுவும் உறுதியாக சொல்லியிருக்கேன். விஜய் இந்த பக்கம் வருவாரா, விஜயும் சீமானு கூட்டணி நினைப்பாங்களா, தேமுதிக எந்த பக்கம் போகும், கமலஹாசன் சீட் கொடுப்பாங்களா, மார்க்சிஸ்ட் கட்சி உடையுமா, நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய பிரச்சனை நமக்கு தெரியாது. அதான் ஹானஸ்டான நான் வந்து ஆமான்னு உத்தரவாம சொல்ல. டிசம்பர்ல தான் அப்ப நான் வந்து கூட்டணி அமைச்சராங்களா என்ன கல்யாணம் முடியுமாங்கிறதுக்கே பேசல. புள்ள பறக்குமான்னு கேட்டீங்க, ஆம்பளை பிள்ளைன்னு கேட்டீங்க, பேரு முருகேசனான்னு கேட்கறீங்க. நான் எங்க போய் நிக்கிறது? 2026ல கூட்டணி ஆட்சி அமையும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி தான் பலர் பேசிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கா தமிழ்நாட்டில்? திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அது ரிசல்ட்ல தான் தெரியும். நம்ம வந்து மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி தான் அமையும், ஏக்நாத் சிண்டேக்கு பதிலா தேவேந்திர பட்னவிஸ் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி அதிரி புதிரியா அவங்க ஜெயிப்பாங்கன்னு யாருமே நினைக்கல. அது வந்து அதான் ரிசல்ட். ஹரியானால ஜெயிக்க மாட்டாங்க, ஒடிசால வரமாட்டாங்க, டெல்லியில முடியாது, எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ரிசல்ட் வந்து வேற மாதிரி, அதாவது குழப்பத்துக்கு அப்பாற்பட்ட ரிசல்ட். அப்ப ஒரு பேச்சு சொல்றேன், நீங்களே சும்மா அப்படி ஒரு ரிசல்ட் சொல்றேன். இங்க வேற சார், இது என்னது திமுக இல்ல மண்ணு சொல்ல போறீங்களா? இது வேற மண்ணு சொல்ல போறீங்களா? அண்ணன் ஆராசா சொன்ன மாதிரி சித்தாந்த எதிரிகள் அப்படின்னு அண்ணன் ஆராசா பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பேட்டி கொடுத்து சொல்லுங்க, நீங்க தம்பி வந்து நீங்க அண்ணனுக்கு அவர் சொல்லி அண்ணன் ஆராசா பாண்டே ஒரு பேட்டி ஓவரா பேசுறானே பாண்டே அப்படின்னு ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப வேண்டுல உங்கள் மூலமா நான் வைக்கிறேன். அங்க எதிர இருக்கிற ஆளு எல்லாரும் கதை கேட்டு வர்றீங்க, சித்தாந்த குழப்பம் இருக்குன்னு. நீங்க என்னைக்கு 2ஆம் முறை ஆட்சி அமைச்சீங்க திமுக? தமிழ்நாடு வரலாறுல சொல்லுங்க. உள்ளே கம்மியான சீட் வச்சு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இல்ல தொடர்ச்சியா திமுக அந்த மாதிரி வந்திருக்கு சார். தலைமை வேணா வேற தலைமையில தொடர்ச்சியா 2 முறை இருந்திருக்காங்க. அண்ணா காலத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது மனசாட்சி இருந்தா பேசுங்க. அண்ணா வந்து இருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அது வந்து முதல் தேர்தல். அதுல பாதியில முடிஞ்சு வச்சு அவருடைய இறப்பு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு எல்லாரும் சொன்னாங்க சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து இதை வந்து தனி கணக்கா வச்சு நான் கலைஞர் தலைமையில ஒரு ஆட்சி அமைஞ்சு நம்ம மக்கள் அடுத்து சந்திக்கலாம், திரும்ப ஆட்சி சொல்லல. அது எம்ஜிஆர் அப்படி அவர் தலைமையில் அண்ணா பத்தி கணக்காட்டல. அவர் 3 முறை ஆட்சி வந்தார், ஜெயலலிதா 2 முறை. அப்படி ஒரு தடவை வந்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். 1. 2வது, இது வரைக்கும் ஆட்சியில இருந்த கட்சியிலேயே குறைவான சீட்ல ஆட்சியில் இருந்த கட்சி எதுன்னு கேட்கும். அப்ப நீங்க வந்து இது சித்தாந்தம் இன்னைக்குமே இந்த கூட்டணி இல்லைன்னு என்ன இருக்கும்? தமிழக முதலமைச்சர் நான் சொன்னா நீங்க தப்பா சொல்லுவீங்க. அண்ணன் ஆராசரை நான் முன்வைக்க விரும்புறது தமிழக முதலமைச்சருடைய ஸ்பீச். நாம இன்னைக்கு ஒரு பெரிவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த கூட்டணி ஒற்றுமையா இருப்பதுதான் காரணம். இதையே நான் சொன்னேன், சண்டைக்கு வந்துட்டீங்க. இது அண்ணன் சுபவி சண்டைக்கு வந்தார். நீங்க அந்த பழைய வீடியோ எடுத்து போட்டு பாருங்க. பாண்டே திமுக மேடையிலேயே வந்து திமுக குறை சொல்லியிருக்காரு, அது இவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சொல்லிவிட்டார் நான் சொன்னதை.
நான் சொன்னேன் கூட்டணி வந்து இவங்க நல்லா இருக்கிறாங்க, எதிர பிளந்திருக்கிறாங்க, நமக்கு எல்லாரும் அவரோட எடுக்கிற முடிவு சாதமா இதை நான் சொன்னேன். அதே தானே தமிழக முதலமைச்சர் சொன்னாரு. அப்ப ஏன் அண்ணன் ஆர்எஸ் அக்தர்ல சித்தாந்தம் வந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம், காங்கிரஸ் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? அவர் எப்படி உண்ணா உட்கார்ந்துருக்கீங்க? கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சித்தாந்தம்? மதிமுகவும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு? அப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்த கொள்கை முரணோடைய கூட்டணி வச்சுக்கிட்டு, ஆனா என்ன சொன்ன கட்சி? எங்களுக்கு கொள்கை வேஷ்டி போல, பதவி துண்டு போல சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் அவ்வளவு முரண் இங்க நீங்க முரண்பாரு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சித்தாந்த ரீதியா ஒண்ணு குழப்பம் இருக்குது, மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் கூட்டு தான் திரும்ப சொல்ல முடியும். அவரே சொன்னது போல பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்தும் வல்லமை திமுக கூட்டணிக்கு தான் உண்டு. என்ன அர்த்தம் நீங்க பாத்துக்க. நீங்க சொன்னீங்களா ஏடிஎம்கே பிஜேபி கோலிஷன் கவர்மெண்ட் 7 கேள்வி கேட்டீங்க பாருங்க. இதை யோசிங்க, இதை ஒரு தடவை டீகோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வீழ்த்தும் வல்லமை திமுக கூட்டணி அப்படின்னு அர்த்தம். அவங்க இணையா இருக்கிறாங்க அர்த்தம் புரிஞ்சுக்கலாம்ல. நாம் ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கும் சொல்ல தன்னுடைய எதிரி சரிசமமா இருக்காங்கன்னு சொல்ல வராருன்றீங்க. அப்படி புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அது உங்களுக்கு டைம் இருக்கா? அப்படி நான் அந்த கேள்விக்கே தான் வரேன். இன்னும் உங்கள்ட்டாக போயிட்டு ஏடிஎம்கே பிஜேபி தான் ஜெயிக்க போகுது, திமுக தோக்க போகுதுன்னு கூட சொல்ல. புரியுங்களா? நான் இணையா இருக்கிறாங்கன்னு தமிழக முதலமைச்சரே சொல்றாருன்ற. நீங்க அதை ஏன் கஷ்டப்படுறீங்க சார்? பிஜேபி ஏதோ ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த எண்ணம் அது இங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒத்து வராதுன்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ரிசல்ட் எப்படிங்கறத பொறுத்து அது ஏன் உங்களுக்கு சந்தேகம், பெரிய சந்தேகமா இருக்கு? நம்புறீங்களா? யார் மூலம் அமைச்சரை பேசிடுமா? அப்ப திமுக தோக்குன்னு ஒத்துக்கிறீங்க, வாங்க சொல்லுங்க. முதல்ல தமிழை நான் மாத்தி போடுறேன். திமுக தோல்வி உறுதி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாங்க, நான் மினிஸ்ட்ரி பேசிடுறேன். பிஜேபி இருக்கா இல்லையா சொல்லிடுறேன். நீங்க முதல்ல சொல்லுங்க. திமுக கூட்டணி தோற்கிற உறுதி சார், வாங்க சார் நம்ம அமைச்சரை பேசுவோம். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு நடந்தது இல்ல, அதுதானே வரலாறு. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் என்ன நடக்கணும்? திமுக தோக்கும். சரிதானே? திமுக தோக்க போதுன்னு திரு மாதே சொல்லுங்க. முதல்ல அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க டிசம்பர்ல தான் அலையன்ஸே முடிவாகும் சொல்றேன். நீங்க மே மாசம் நடக்க போறது யார் யார் அமைச்சர் பிஜேபி மாதேஸ் மனசுல மாற்றம் வந்துருச்சு. என்ன எனக்கு அதிமுக உங்களை விலைக்கு வாங்கிருச்சு நினைக்கிறேன். திமுகவுடைய விசுவாசத்தை நீங்க குறை பண்ணாதீங்க. உங்களை நம்பி வச்சிருக்காங்க அந்த கட்சி, நீங்க அதுக்கு தப்பு பண்ணாதீங்க சார். பாஜக ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்காங்க, அந்த திட்டத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க சார். பாஜக ஒரே திட்டத்தில் இருக்கிறது. 100 முறை சொல்றாங்க திமுக ஆட்சியை வீழ்த்தணும். அந்த கட்சி அதை தவிர வேற ஒண்ணுமே சொல். அதற்காக அவங்க என்னதான் பண்ண, அதனாலதான் அலைன்ஸே வச்சாங்க. அவங்க வந்து திமுக ஆட்சி வீழக்கூடாது நினைச்சிருந்தாங்கன்னா அலைன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு கட்சி. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை மாற்றம் பல விஷயங்கள் அவங்க ஒரு சமரசம் பண்ணிருக்காங்க, நம்ம கண்கூடா பார்க்கணும். அப்ப வந்து என்ன நோக்கம்? ஒரு காமன் பாயிண்ட்டுக்காக இந்த காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. அப்ப அதே தான் ஏடிஎம்கே முந்தானது திட்டிட்டு தான் இருந்துச்சு, பார்த்தோம்ல கண்கூடா. பிஜேபி கூட மோதல தான் இருந்துச்சு. இப்ப எப்படி ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க, ஒரு காம்ப்ரமைஸ். நமக்கு பொது எதிரி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு மினிமம் பாயிண்ட் தான். அது திமுக ஆட்சி வருது. நீயா நானாங்கிறல அப்புறம் அங்க வீழ்ந்தா தான் முதல்ல நீங்க யாருங்கிறதே கேள்வி. அங்க நடக்காம நீங்க தலைகளை கூட்டி காட்ட, இது அவர்களுக்கு தெளிவு வந்துருச்சு. அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. அதிகார பகிர்வு உள்ள ஒரு ஆட்சி அமையணும்னு ஏதேனும் ஒரு பார்வை இருக்கா சார் உங்களுக்கு? அப்படி எதுவும் பிறகுதான் தெரியும். இல்ல ஒரு பார்வை மொத்தமா கேட்கறேன். திமுகவோ அதிமுகவோ யார் வந்தாலும் சரி, தனி ஆட்சி சூப்பரா இருக்கும், கூட்டணி ஆட்சி குளறுபடி ஆயிரும். இல்ல கூட்டணி ஆட்சி ஜனநாயகபூர்வமா இருக்கும், தனி ஆட்சி சர்வாதிகாரமா வரும். இப்படி எதுவுமே தியரி கிடையாது. தனி ஆட்சி இருந்து இந்திரா காந்தி அவர்கள் பண்ணாத சர்வாதிகாரம் கிடையாது. இந்தியாவில் எமர்ஜென்சில இருந்து நம்ம பார்க்காத விஷயங்கள் கிடையாது, எல்லாமே பண்ணிட்டாங்க. கூட்டணி ஆட்சி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபோது, வாஜ்பாய் கூட்டணி இருந்த போதோ நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சி வச்சிருந்த போதோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்க்காத வளர்ச்சி கிடையாது. அப்ப இதுதான் தப்பு அதுதான் சரின்னு சொல்லவே முடியாது. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ். எப்படி ஆட்சிக்கிறது இப்படினாலும் அப்படி நடக்கலாம். அதே மாதிரி கூட்டணி வச்சுட்டு ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணி வச்சுட்டு நான் தூங்காத இரவலை சந்தித்தேன்னு வாஜ்பாய் சொன்னார். சோ இப்படின்னா ஸ்மூத்தா இருக்கும், அப்படின்னா ஹார்டா போயிரும் சொல்ல முடியாது. வந்து யார் ஆட்சி பண்றாங்க பொறுத்து. அடிக்கடி தமிழ்நாடு வரும் அமித்ஷா, என்ன அதிகமா வரப்போறாரு. நீங்க 2 தடவை தான் பாத்தீங்க. இப்ப ஏடிஎம்கே அலையன்ஸ் குறுக்க வந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்காரு. இன்னும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் இந்த டிசம்பருக்குள்ளே 10 தடவை வரப்போறாரு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது. எதுக்குன்னா ஆட்சி பிடிக்கிறது. ஆமா, என்னங்க அவர் எது கட்சி நடத்திட்டு இருக்காரு? சரி, ஆட்சிக்கு ஜெயிச்சா அதிமுக வந்துற போது அமைச்சர் அதிமுக துணை நிற்கிறதுங்க. அதிமுக கூட்டணி கட்சியில இல்ல, அங்கதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதிமுக ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு 10 தடவை வராரு. ஆமா ஆமா, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா மோடி அமித்ஷா 100 முறை வரலாமே. வர்றாங்களே, வந்திருக்காங்களே. எத்தனை வருங்க? இதுவரை இந்தியாவிலே அதிகமான முறை ஓட்டு போடுறது இல்ல. ஜெயிக்க வச்சு ஒரு எம்பி அனுப்ப முடியல. யாரு? ரைட்டு, டிஎம்கே தனியா பண்ணி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. ஞாபகம் நீங்க சொன்னீங்க 67 ரெண்டாம் முறை வச்சு 1967 போறதுல பார்லிமென்ட்க்கு போறதுல திமுக வெற்றியா திமுக கூட்டணி வெற்றியானா அங்க திமுக வெற்றியா தான் சார் பார்க்கப்படுது. நீங்க அப்படிதான் பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு கொடுத்த வித்தியாசம் விசுவாசம் போயிரும்ல. அப்புறம் உங்களுக்கு விசுவாசம் எப்படி காட்டுவீங்க? பாஜக ஜெயிச்சா கூட்டணி, திமுக ஜெயிச்சா திமுக, அதுதானே உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படித்தானே நீங்க சொல்ல, மாத்தி இப்படி பேச முடியும்? நீங்க வந்து ஸ்ட்ரிக்டான ஆபீசராச்சே, நீங்க விசுவாசத்தை மாத்த மாட்டீங்களே. எப்படி திமுக நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சின்னு சொல்லி
திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் இருக்கும்போது, நரேந்திர மோடி ஆட்சின்னு சொல்லி திரு கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதாவும் இருந்தபோது இதே 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 சந்தர்ப்பங்கள் 10 வருஷம் டிஃபரன்ஸ்ல. இந்த 2 பெருந்தலைவர்கள் இருந்தபோது, 2 புது தலைவர்கள் இருந்தபோது, அப்ப அவங்களுடைய ஓட்டு இன்டாக்டா இருக்கு. மோடியை முன்னிறுத்தி 10 வருஷ கேப்ல ஒரே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு 18% கூட்டணி ஓட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியல. திமுக 2011 3வது இடம் போச்சு. எதிர்கட்சி கூட கிடையாது. ஒத்துக்கிடுவீங்களா நீங்க? நடந்த வரலாறா இல்லையா? 1967 வரலாறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. 2011 வரலாறு தெரியும் சார். அப்ப நிகழ்கால வரலாறு தான் இதெல்லாம். கூட்டணி என்ன செய்ய போது பார்த்து சொல்லணும். அவர் ஏன் வர்றாரு? அவங்க கட்சி ஆட்சி பிடிக்கிறது. அவங்க கட்சி எங்க இருக்கு? அதிமுக கூட்டணி இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கான்னு யோசி. 50 சீட்டு 80 சீட்டுன்றாங்க, ஓபிஎஸ்ன்றாங்க, டிடிவி தினகரன்றாங்க. நிறைய இது இருக்கு. எல்லாமே எடப்பாடி ஒத்துக்கணும். இதுக்கு தலைமை ஒத்துக்கணும். எல்லாருமே எடப்பாடியும் அகில இந்திய பாஜக தலைமையும் ஹெச் ராஜா அவர்கள் 100 முறை கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்றார். நான் 35 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறேன், ஒரு நாள் நான் கூட்டணி பற்றி பேசியதில்லை, அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும். ஹெச் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் சொல்லும் போது நான் வெளியில உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறேன். நான் என்ன சொல்வேன்? அகில இந்திய தலைமையும் அதிமுக முடிவு. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. நயனார் வர்சஸ் அண்ணாமலை ஏதேனும் பிரச்சனை போயிட்டு இருக்கா சார்? ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கிறதா வார் ரூம் எச்சரிக்கை கொடுக்கறது, அதே போல அடுத்தடுத்து அங்கு கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருக்கிறதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு விரிசல் பேசியிருக்கோம். இப்ப கூட நான் உங்கள்ட்ட பதில் இருக்குதா? ஏதாவது விரிசல் இருக்குதா? இப்ப சலசலப்பு இருக்கு, பிரச்சனை வந்திருக்கு சார். ஆமா, அங்க மாதிரி அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி அங்க இல்ல. இங்கே வந்திருக்கு பாருங்க சார், வெளிப்படையா வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், இங்க இல்லன்ற. அதுதான் உங்களுக்கு பதில் போறீங்களா? இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது இப்பதான் உங்கள்ட்ட கேட்டேன். அந்த பிட்ட போட்டதுக்கு தான். அதாவது இங்க ஒத்துக்கிட்டீங்க, நீங்க அங்க இல்ல. ஒரு ஆள் ஒரு வார்த்தை மாத்தி பேச. வார் ரூம் எல்லாம் கொஞ்சம் சரியா பதிவிடணும், அதுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு. ஆமா, கூட்டணி கட்சியை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது. நான் ராணுவ தளபதியா இருக்கிறேன். அப்ப என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டீம் போடுவேன். நான் இப்ப ராணுவ தளபதி இல்லை. அப்போ புது ராணுவ தளபதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி போடுவோம். இது ரொம்ப குழந்தை கூட. தோனி கேப்டனா இருந்தா வேற, ஜடேஜா கேப்டனா இருந்தா வேற, கோலி கேப்டனா இருந்தா வேற. ரொம்ப கேப்டன் மாறி இருக்காரு, டீம் மாறும். உங்களுக்கு தகவலுக்காக இன்னமும் பாஜகல துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், மாநில செயலாளர் போஸ்ட்னு போடல. ஆமா, மாநில தலைவர் கீழே மாவட்ட தலைவர் வரைக்கும் நடந்து, அதுக்கப்புறம் மாநில தலைவர் போஸ்ட் நடந்துச்சு. இப்ப இடையில அவருடைய டீம் ஃபார்ம் பண்ணும். இன்னும் ஃபார்ம் பண்ணல. அண்ணாமலை அவர்களோடு இருந்த டீம் தான் இருக்கு. இதெல்லாம் மாத்தின பிறகு வந்த பிறகு யார் ரீட்டைன் ஆறா, யார் போனாங்கிறது தான் தெரியும். இங்க அவருக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லையா? அவர் வார் ரூம் வச்சிருப்பாரு, வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு. அது அவருடைய டீம். அதுதான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பிஜேபி அதிருப்தியாளர்களாகவே அதிமுக கூட்டணிக்காக அதிருப்தியாளர்களாக மாறி இருக்காங்க. அப்படி ஒருத்தர் கூட சோசியல் மீடியால நீங்க பாக்குறது பூரா பிராக்சி. அவர்கள் பிஜேபி காரர்களே இல்ல. ஒரு அமித்ஷாவை திட்டி ஒருத்தர் பிஜேபி காரர் ட்வீட் போடுவார் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி அரசியல் அறியாம யாருக்குமே இருக்க முடியாது. அவர்கள் எல்லாம் பிராக்சி. அந்த அக்கௌண்ட் எல்லாம் பூரா பாத்தீங்கன்னா விமர்சிக்கிறாங்களே சார். கிடையவே கிடையாது. அதுதான் பிஜேபி காரங்க அதை செய்வதில்லை. இவ்வளவுதான் சொல்றேன். வேற யாருன்னா எனக்கு பத்தி கவலை இல்லை. நான் அதிமுக விமர்சிப்பதோ, இன்னைக்கு தேதி அதிமுக விமர்சிப்பதோ, பாஜக தலைமை விமர்சிப்பதோ, அண்ணாமலை ஆதரவாக என்ற போர்வையில் அது கட்டாயமாக அண்ணாமலை ஆதரவாளர்களும் கிடையாது, பாஜக நலம் விரும்பிகள் கிடையாது, வேற. அதை நான் யார் என்னங்கிறலாம் சொல்ல முடியல சோசியல் மீடியாவில். அதனால தான் சொன்னேன், ஒரு நிர்வாகி கீழ் மட்டத்தில் ஒரு நிர்வாகி இதை மாத்தி பேசினா நீங்க சொல்லுங்க, நம்ம பேசுவோம். நானு ஒரு கட்சியுடைய கூட்டணி கட்சிகளுடைய மாநில செயலாளரும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை நிலை செயலாளரும் சண்டை போடுறாங்க. நீ தனித்து நின்று போட்டிட்டுவியா அப்படின்றாங்க. அதை நீங்க பேச மாட்டேன்றீங்க. ஒருத்தருமே ஏத்து பேசல. அதை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான். அப்ப உங்களுடைய நோக்கம் என்னங்கிற நீங்க பாத்து. அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலருடைய உள்ள குமுறல் என்னவா இருக்குன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலை நீக்கிட்டீங்களா, நீங்க ஜெயிப்பீங்களான்னு பார்த்து. அமித்ஷா அவர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்த போது அண்ணாமலை அவர்களுக்கு ஆர்ப்பரிப்பு வந்துச்சா? ஆமா. எதிர இருந்த பூரா அண்ணாமலைக்காரங்களா? பிஜேபி காரங்க யாருமே கிடையாதா? அப்ப பிஜேபி தமிழ்நாட்டு இல்லவே இல்லையா? நீங்க அவ்வளவு ஒத்துக்குங்க. எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்களா இல்லையா? ஆமா. ஒருத்தர் பாக்கி இல்லாம ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சா? மொத்தம் ஒரு 10,000 பேருங்க. அதுல ஒரு 4,000 பேர் ஆடினாங்க, 6,000 பேர் உட்கார்ந்து. அப்படியா? எல்லாரும் கொஞ்சம் அவர் பேரை சொன்ன போது திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க பாக்கணும். என்ன சொன்னாரு? அண்ணாமலை அவர்களே சொல்ல, தமிழ்நாட்டில் அது ஹிந்தி தெரியணும் பிரச்சனை, இங்கிலீஷ் தெரியணும், அது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு அது டிரான்ஸ்லேட் பண்ணல. அது டிரான்ஸ்லேட் பண்ண உங்க தகவலுக்கு. அது திரு ஸ்ரீகாந்த் பண்ணல உங்க தகவலுக்கு. அது நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம். பரவாயில்லையே, ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணிக்கங்க. தயவுசெய்து அது வேற பிரச்சனை. ஹிந்தி தெரியாதவங்க பண்ணிட்டு ஹிந்தி தெரியாத போடா சொன்னவங்களை கேட்டு வச்சுக்கீங்க, அவங்க ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க. அதுல தமிழகத்தில் கட்சியை வளர்த்த அண்ணாமலை அவர்களே அப்படி சொல்ல அவசியம் இல்ல சார். அதுவும் அமித்ஷா மோடி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பேசுறாங்களோ நாங்கெல்லாம் 4-5 முறை ரிப்பீட் போட்டு கேட்போம். அதான் என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாதுங்கிற பிரச்சனை. அதனால நல்லா கேட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்ப அண்ணாமலை அவர்களை பற்றி அமித்ஷா என்ன சொன்னார்? ஒண்ணு, அண்ணாமலை அவர்களை பேரை சொல்லும் போது ஒட்டுமொத்த கூட்டம் எப்படி ஆர்ப்பரிச்சது. அப்ப பாஜக இன்டாக்டா இருக்குது, அங்க கோஷ்டி இல்லங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அமித்ஷா அவர்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாரு பார்க்கணும். அந்த பேரை சொன்னவனே எழுச்சி அவர் பார்த்துட்டு ஓ சூப்பர் அப்படின்னு ரசிக்கிறார். அவ்வளவுதான்.
நயினார் அண்ணாமலை ஏற்கனவே கூட நான் கடந்த சில பேட்டிகளுக்கு முன்னாடியே கூட இந்த இன்னும் கேள்வி 100 பேட்டி கேட்க போறீங்க, எனக்கு தெரியுமே. எனக்கு இன்னும் 100 பேர் கேட்க போறீங்க. ஏன்னா உங்களோட புது கேள்வி கிடையாது. புது கேள்வி உங்களுக்கு வந்து அசைன் பண்ணப்பட்டது அதுதான். அதாவது 18 பேட்டியா ஒரே கேள்வி. அந்த 18 பேர்ல எந்த நிலையும் மாறல. நான் சொன்ன பூரா அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை நீங்க யோசிச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் தம்பி மாதேஷ் எப்போ வந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன், வாங்கன்னு வரவேற்கிறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கா நீங்க பாருங்க. இல்ல அண்ணாமலை மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு நினைவு இருக்கா? வேற ஒரு பேட்டியில நீங்க பயந்தது பூரா நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னேன். நடந்துகிட்டே போது பாருங்க, எவ்வளவு பீரியாது பாருங்க உங்களுக்கு. ரெண்டாவது, இப்பதான் வந்து நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, கல்யாணத்துக்கு உங்களுக்கு கூட பாத்தீங்களா பூரா எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் தேதி குறிச்சு, மண்டபம் குறிச்சு, நாள் குறிச்சு, ஆள் குறிச்சு ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒன்னொன்னா இப்ப செங்கல் உருவுறாங்க. அதை புரியாம நீங்க வந்து அதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது. ஆனா ஒரே ரூம்ல எல்லாம் ஒன்னா இருக்காங்களான்னு டவுட்டா இருக்கு சார். எதிர ரூம்ல ஒருத்தர் சண்டை போட்டுருக்காங்க, அதை பார்க்க மாட்டேன்றீங்க. ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து ஏதோ முறைச்ச மாதிரி இருக்கு. ஒருத்தர் காதணும்னாரு, ஒருத்தர் எந்திரிச்சு பாத்ரூம் போனாரு சார். இடையில ஏதோ அதிருப்தியா இருக்கும். ஒன்னும் அப்படி நயினார் அண்ணாமலை ராப்போ எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓய்வு கிடைச்சிருக்கு. அவரும் வந்து தான் செய்ததெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு வெளியில இருந்து எடுத்து பாக்குறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடையாது. ஒரு தேர்ட் பேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற ஸ்பேஸ் இருக்கு. அடுத்த கட்சி எந்த மாதிரி நகரன்னு பாக்குறதுக்கு அவருக்கு அன்றவங்க ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தவங்க, இரு மாநில கவர்னராக இருந்தவங்க. இன்னைக்கு அவங்க எந்த போஸ்ட்லையும் இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டி கம்மியாயிருச்சா? அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலையா, போராட்டம் பண்ணலையா, கைதாகலையா, மண்டபத்தில் அடைச்சு வைக்கப்படலையா, பேட்டி கொடுக்கலையா, பிரஸ் மீட் என்னங்க? அதே தான் திரு அண்ணாமலை. இன்னமும் ஒரு ஆக்டிவா வந்து வீடியோ போடலையா, பிரஸ் மீட் கொடுக்கலையா, போடலையா, கொஞ்சம் குறைச்சிருக்காரு. என்னங்க நான் தான் சொல்லலைங்க. அவரோட பெரிய ஆக்டிவிட்டிஸே இல்லாம அத்வானியோட பேட்டி எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லட்டும்? இல்ல அத்வானி பேட்டி கேட்கல, அண்ணாமலை பேட்டி கேட்கல. அதாங்க சொல்றேன். அண்ணாமலை பேட்டி அதாங்க சொல்றேன். அத்வானி பிரதமர் கிடையாதுங்க. அதனால தான் பேட்டி கொடுக்கல. அமித்ஷா மதுரை வந்து இறங்குறார், எல்லா தலைவர்களும் அங்க இருக்காங்க. நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து இளையராஜாவை வாழ்த்தி பேசிட்டு இருக்காரு, ஸ்டாலின் ஐயாவை வாழ்த்துறாரு, கலைஞர் ஐயாவை வாழ்த்தி எல்லாம் பேசுறாரு. என்ன மேடையில இல்லையா அவரு? சார் மதுரை மேடையில மறுநாள் இருக்காரு. அமித்ஷா வந்த போது அந்த புரோட்டோகால்ல அவருடைய நேம் இருந்ததாவே சொல்றாங்க. ஆமா, முன்னாடி அங்க ஃபங்க்ஷன் முடிச்சு அங்க போறாரு. இல்ல அவருடைய அழைக்கிற அழைப்பு பிஜேபி கூட்டணத்தை அண்ணாமலை புறக்கணிப்புன்னு போட்டுங்க. ஹாப்பியா இருங்க, அப்படி மோட்டோலை பார்த்துட்டு உட்காந்துருங்க. ஏதாவது எவ்வளவு தலைப்பு ஆனந்தமா நினைச்சுக்கோங்க. நடைமுறை உண்மை அது இல்ல. அதே பழைய ஃபோர்ஸ்லயே இருக்காரு அண்ணாமலை. அப்படியே தான் இருப்பாரு. ஆனா ஒரு ஃபோர்ஸ் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காரு. ஏன் அவருடைய ஃபோர்ஸ் குறைய போறது இல்ல, அதை பயன்படுத்துறது மாறி இருக்கு. அது பேட்டன் கை மாறி இருக்கு. அப்ப அவங்க தான் ஆக்ட் பண்ணணும். இவர் வந்து எல்லாம் பண்ணிட்டு தான் சரியா இருக்கு. அதனால இவர் அமைதியா இருக்கு, ரொம்ப சரி. அவர் வந்து கரெக்டான டைரக்ஷன்ல போறாரு. 2026 எடப்பாடி தமிழ்நாட்டின் முதல்வர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அண்ணாமலை சொல்லுவாரா சார்? மாதேஷே சொல்லிட்டாரே, 3 தடவை இந்த பேர்ல சொல்லிட்டாரு. இத வந்து நான் இந்த பதில எதிர்பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா எதிர்பார்க்க மாட்டீங்க. அடடா நம்ம வாய் வச்சு நம்மட்டே போட்டாங்க. நீங்க இந்த மோட்டோல பாக்குறீங்க, எனக்கு அது புரியுது. எனக்கு 3வது முறையா ஒரே பட் 2026 எடப்பாடி முதலமைச்சர் உங்களுக்கு அந்த அண்ணன்மார்கள் வந்து கேட்க போறாங்க, தம்பி உனக்கு சொல்லப்பட்டது என்ன, நீ செஞ்சுட்டு வந்ததுன்னு கேட்கத்தான் போறாங்க. நான் தான் அது இது உங்க வாய் பண்ணி இதெல்லாம் பழகி போறீங்களோ அது நடக்கும். நான் அது உங்களுக்கு சொல்ல, உங்களுக்கு ஒரு ராசி இருக்கு. எது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ரொம்ப முக்கியமான இன்னொரு விவாதம் சார், மோடியின் 11 ஆண்டு கால ஆட்சி. அதாவது மோடி 3.0 ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குது. 11 வருஷம் மோடி என்ன சாதித்திருக்கிறார் சார்? தமிழக மக்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்டையும் கேட்டால் சொல்லுவாங்க. அது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்லேருந்து விவசாயிகளுக்காக ஆண்டுதோறும் 6000 ரூபா சிந்தாமல் சிதறாமல் பாக்கெட்டில் ஒரு தலைவர் படத்தெல்லாம் வச்சு கொடுக்காம நேராக வீட்டில் அக்கௌண்ட்டில் விழுறதுலேருந்து ஜல்ஜீவன் ஸ்கீம்னு தமிழ்நாடு அரசே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், வீடுதோறும் குடிநீர் இணைப்புலேருந்து மத்திய அரசுடைய நிதியில் வீடுகள்ல இருந்து மெட்ரோ நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்னு இட்ஸ் எ ஸ்டேட் ப்ராஜெக்ட்னு போட்டு அது முடியாமல் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து காசை கேட்டு அவங்க உடனடியாக சம்மதிச்சு தமிழக முதலமைச்சரே சொன்ன ஸ்டேட்மெண்ட், டெல்லியில் போய் போன முறை நீ கேட்ட நான் கொடுத்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அதே மாதிரி இந்த முறை கேட்டிருக்கேன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய சர்டிஃபிகேஷன் அப்ரிசியேஷன் நாங்கள் கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. மற்றவங்க பற்றிலாம் நான் பேச மாட்டேன். முதலமைச்சர் சொன்னது லாஸ்ட் டைம் நீங்க கேட்டீங்க நான் கொடுத்தேன். அதே போல நாங்க எப்ப சார் இதுக்கு சொன்னது? டெல்லியில அதான் உங்களுக்கு அது தமிழ்ல தான் பேட்டி கொடுத்தாரு. அதே பார்க்கல இல்ல சார். இந்த முறை டெல்லியில நிறைய பேட்டிகள் எப்படி இருக்கு, நிறைய ஸ்டேட்மென்ட் எப்படி இருக்கு, எப்பவுமே நிதியை கொடுக்கிறது மத்தவங்கள பத்தி வஞ்சிக்குது. நான் மத்தவங்கள பத்தி பேச மாட்டேன் சொல்லிட்டு தான் சொன்னேன். தமிழக முதலமைச்சரே சொல்லிருக்காரு, அத்தாரிட்டி அங்க சொல்லிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க 100 முறை சொன்னதையும் டெல்லியில ஒரு முறை சொன்னதையும் நீங்க எடுத்து வச்சு தமிழக முதலமைச்சர் மாத்தி மாத்தி பேசுறாரு. நீங்க நினைச்சுக்கிட்டா நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை திமுகல, அது வந்து உரியவர்கள் கவனிக்கணும். நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், உங்களுடைய மனத்தாங்களை போக்கணுங்கிற உங்களுக்காக அண்ணனா குரல் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை சரி பண்ணிடுவாங்க, நீ வருத்தப்படுங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், திமுகவுடைய தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டி.கே. இளங்கோவன் 10 சொல்லுவாரு, அண்ணன் ஆர்.எஸ். பாரதி 10 சொல்லுவாரு, நான் அதெல்லாம் நான் மதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அது முரணா இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன். முரணா இருந்தால் யார் சொன்னது ஃபைனல் எனக்கு தெரியும். தமிழக முதலமைச்சர் சொன்னாரு, போன முறை வந்து கேட்டேன் கொடுத்தாரு, இந்த முறை அதே மாதிரி கொடுங்கன்னு சொன்னேன், சரின்னு இருக்கிறார்.
அவ்வளவுதான். அப்ப கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் போட்டுருந்துச்சா பாருங்க, உங்களுக்கு நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுற ஸ்கீம் வந்துருச்சாலே பாருங்க. தமிழ்நாட்டுல மெட்ரோ சக்சஸ்ஃபுல்லா எங்க இருக்காலே பாருங்க. இப்படி இந்தியா முழுக்க 5 வருஷத்துக்கு 80 கோடி மக்களுக்கு இலவசமான உணவு தானியம். எல்லை பகுதியில 75 வருஷமா மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மின்சாரம். உலகத்திலேயே உயரமான அப்படின்னு பல விஷயங்கள். இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பறக்கும் பாலத்துல இருந்து எவ்வளவு புதுமையான விஷயங்கள். ஒமர் அப்துல்லா சொல்றாரு, பிஜேபியை கழுவி ஊத்தக்கூடிய ஒமர் அப்துல்லா சொல்றாரு, எவ்வளவு குரோத் இங்க கொண்டு வந்திருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. அவர் உட்பட சொல்றாரு, யாரு பிரதமர் முன்னிலையில அவருக்கு பயமோ இதுவோ தெரியல, அவருடைய ஆட்சி நடக்குதுங்க. புரியுங்களா? அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் நப்பாசிலிருந்து வரக்கூடிய ஆளுகள். அவர் விளத்துல ஜம்மு காஷ்மீருக்கு அவ்வளவு செஞ்சிருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பஹல்காம் அட்டாக்கு பிறகு ஒரு செய்தி வந்து நாங்க போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் இழப்பு. குதிரையில வந்து இந்த ஆட்கள் கூட்டு போயிடும். 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு மாசத்துக்கு 60 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய டிரான்சாக்சன் அங்க ஓடிட்டு இருந்துச்சு பாத்துங்க. எப்ப இந்த ஜம்மு காஷ்மீர் 370க்கு பிறகு இந்திய வரலாற்றுல கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள். அயோத்தி பிரச்சனையில இருந்து 370ல இருந்து அத்தனைக்குமான தீர்வை கொண்டு வந்து நிற்கிறது இந்த அரசு. இதற்கு முன்னாடிலாம் வந்து தொடாத அந்த பக்கம் போகாத சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு போரையும் நடத்தி காட்டி வெற்றிகரமா. சோ ஒரு விஷயம் இந்த 360 டிகிரிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏதோ மக்கள் நல திட்டம் பண்ணாங்க, இஸ்ரோல ராக்கெட் ஏவுனாங்க, இந்த பக்கம் போர் பண்ணாங்க, எதுலையுமே பாக்கி வைக்கல. சர்வதேச அளவுல நம்ம போய் நின்று அவ்வளவு அடிச்சோம். அந்த அடிச்சாடின கேமுக்கு வந்து சாட்சி எதிர்கட்சி எம்பிக்கள். அக்கா கனிமொழி வாயால உங்களுடைய இந்தியாவுடைய லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் என்ன அழகா அடிச்சாங்க. மைக்ரோ செகண்ட் கேப்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது சாதாரணமான சாத்தியமா? எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள், பாஜகவை கடுமையா விமர்சிக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இதுதான் தேசம், இதுதான் ஒருங்கிணைப்பு, இதுதான் எல்லோரையும் அரவணைப்பு. உலக நாடுகளும் அதை நம்ம அங்கீகரித்து உண்மையாவே இந்தியா வந்து பாகிஸ்தான் செய்தது தவறுன்னு சொல்லி இருக்கணும். இந்தியா போய் விளக்கம் கொடுக்கிற அளவுக்கான தேவையே இருந்திருக்காதுல்ல. நம்ம போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை அளவுக்கு மோடி கவர்மெண்ட் நமக்கு வந்து அரசியல் தெரியாது. நான் சொல்லல திரு ஆலு ஷானவாஸ் இந்த சந்தேகத்தை எழுப்புறார். நான் வந்து ரைட், ஓகே, அவ அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவர் சகோதரர் சொன்னா தப்பா இருக்காது. நான் சொல்ல வர்றது, ஓவைசி எதுக்கு போனாருன்னு நீங்க கேட்கணும், சசி தரூர் எதுக்கு போனாருன்னு கேட்கணும், அக்கா கனிமொழி எதுக்கு சம்மதிச்சாங்கன்னு கேட்கணும், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பெருமக்கள்லாம் எதுக்காக போனான்னு கேட்கணும். என்னன்னா இதுதான் ஒற்றுமை. இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் கூட்டணி வச்சிருக்கிறார்ல, அந்த காங்கிரஸ் கட்சியில இவர் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போது வாஜ்பாய் அனுப்பப்பட்டிருக்காரு ஐநாக்கு. சரிங்களா? இந்திரா காந்தி பீரியட்ல அனுப்பப்பட்டிருக்காரு வாஜ்பாய். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப என்ன கணக்கு? அப்ப அவங்க கட்சியில ஆள் இல்லையா? உலக நாடுகள் மத்தியில உயர்ந்து நிற்கிறார் மோடி. உலகமே மோடி என்ன முடிவெடுக்க போறாரு, வேற நாட்டு ஏதேனும் ஒரு நாட்டு பிரச்சனைனா கூட மோடியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு சொல்ற இடத்துல இந்தியா ஒரு விஷயத்தை சிந்தூர் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னா அதை போய் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம எல்லா நாட்டிலும் 2 மாதேஷ் இருப்பாங்கல்ல, எல்லா நாட்டிலும் 2 மாதேஷ் இருப்பாங்கல்ல. அது அவர் மாதேஷம் கூடியதுதானே உலகம். அப்ப 4 பேருக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. போய் நடந்ததுல கொலம்பியால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கையை திரும்ப வாங்கிட்டாங்க. நம்ம போர் தொடுத்தோம், அதற்கு வந்து அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கொலம்பியா கண்டனம் தெரிவிக்குது. சசி தரூர் டீம் போய் இறங்குது, பேசுது, நாங்க வித்ட்ரா பண்ணிடுறோம். கற்பனை பண்ண முடியுமா உலகத்துல? சைலண்டா கூட விட்டுருக்கலாம். வி வித்ட்ரூ திஸ் கமெண்ட் அப்படின்னாங்க. இது வெற்றி இல்லையா உங்களுக்கு? எந்த நாடு நமக்கு எதிராக இருக்குது? அந்த நாட்டோட பிரதமரே, பாகிஸ்தான் பிரதமரே போய் நின்று இருக்காரு, அது உங்க கண்ணில் தெரியலையா? நம்ம சர்வ கட்சி கூட்டத்தில் பிரதமரும் ராணுவ தளபதி ஊரா போய் நிக்கிறாங்க. அந்த ஊர்ல நம்ம ஊர்ல எதிர்கட்சி எம்பிகள் தலைமையில கூட்டம். கற்பனை பண்ண முடியுமா? இந்திய தேசமே பெருமை கொள்ளும் விதத்துல மோடியினுடைய கவர்மெண்ட் வந்து ராணுவம் வந்து இந்திய ராணுவம் இந்த போரை நடத்திருக்காங்க. நாம சக்சஸா நடத்திருக்கோம் சிந்தூர் அட்டாக்க. ஆனாலும் ட்ரம்ப் நான் சொல்லிதான் இந்த விஷயத்தையே நிறுத்தினாங்க, 2 நாடுகளும் அமைதியானாங்க அப்படின்னு அவர் பெருமை கொள்கிறார். ட்ரம்ப் முதல்ல அவருக்கும் எலன் மாஸ்க் கூடிய சண்டை நிறுத்தட்டும். அந்த போர் இத மோடி தானே சொல்லணும். நான் சொல்றேன், மோடி தானே கேட்டீங்க. மோடி சொல்லட்டுமே சார். ஏன் ட்ரம்ப்? உங்களுக்கு அண்ணாமலை சொல்லணும், உங்களுக்கு மோடி, உங்களுக்கு யாரெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், ட்ரம்ப் முதல்ல அவருக்கும் எலன் மாஸ்க் கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வரட்டும். அப்புறம் உலக நாடுகள்லாம் பார்க்கலாம். மோடி எவ்வளவு வீக்கா நினைக்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க மோடிக்காக கவலைப்படாத. நான் மோடிக்காக கவலைப்படுவேன் சார். ஏதோ உங்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. நான் வந்து கட்டாயமா திமுக தலைமையிட்ட நான் சொல்லி நான் வந்து என்னன்னு கேட்கணும். அது வந்து திஸ் இஸ் நாட் ஃபேர். நீங்க என் தம்பி நடத்துற விதம் சரியில்லை நான் சொல்லிடுறேன். எனக்கு சம்திங், நீங்க திமுக கவலைப்பட மாட்டேன்றீங்க, எதிர்த்து பேசுறீங்க. எடப்பாடி முதலமைச்சர் 4 தடவை சொல்றீங்க, ட்ரம்ப்புக்கு வந்து மோடிக்கு வந்து இவ்வளவு பெரிய இழி வந்துருச்சுன்றீங்க. சம்திங் கம்ப்ளீட் ராங். ஆமா சார். ஏன் கூட அடிக்கடி சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிப்போச்சு நினைக்கிறேன். சரியா தெரியல. அது சகவாச தோசை தான் வந்துருச்சு. அந்த நான் இதை வந்து உரிய நடவடிக்கை எடுத்துட்டு அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது விட்டுருவேன். நம்ம வந்து எல்லா இடத்துலயுமே 2 குளறுபடி இருக்கும். அதை புரிய வைக்கிறதுக்காக நம்ம கூட்டம் போனோம். பிரமாதமா இப்ப சக்சஸ் பண்ணிட்டு வந்தோம். இதை நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா ஆப்திர கார்டாவோ ஆண்ட்ர கார்டோ அக்கா கனிமொழி நீங்க கேட்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு சொன்னாரு, 100 நாள்ல ஒழிச்சிருவேன்னு சொன்னாரு. இப்போ வரைக்குமே அது கருப்பு பணம்லாம் எப்பயுமே ஒழிக்க முடியாது.
அதெல்லாம் எந்த குறைக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். நம்ம சொன்னோம்ல. ஆமா, முயற்சி. கரிபி ஹட்டாவுன்னு யாரா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வறுமையை ஒழிப்போம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. ஏன்னா அப்பெல்லாம் இங்க இருந்துக்க மாட்டீங்க, ரொம்ப குழந்தை நீங்க, இல்லாட்டி ரொம்ப உள்ள இருந்திருப்பீங்க. அப்போ இந்திரா காந்தியோடைய ரொம்ப ஃபேமஸான டைலாக் வந்து கரிபி ஹட்டாவோ இல்ல வறுமையை ஒழிப்போம். வறுமை ஒழிஞ்சிருச்சா? இப்பதான் ஒழிஞ்சிருக்கு. லாஸ்ட் 11 இயர்ஸ்ல UN உடைய அறிக்கை பாருங்க. லாஸ்ட் 11 இயர்ஸ் IMF அறிக்கையை பாருங்க. 23 கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்திருக்காங்க லாஸ்ட் 11 இயர்ஸ்ல. இது யாருடைய ஆட்சி 11 இயர்ஸ்? இது வந்து பிஜேபி சொன்னா அவன் உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூர் சொல்றாரு, தூக்கி வந்துடும். நான் சொல்றது வேர்ல்டு பேங்க் சொல்லுது, IMF சொல்லுது, UN சொல்லி நீங்க எடுத்து பாத்துக்கங்க. அப்ப நீங்க எப்ப சொன்னீங்க? திரு சிதம்பரம் அவர்கள் நிதித்துறை அமைச்சரா இருக்கும் போது அடுத்த இந்த ஃபேஸ் அடையறதுக்கு 11 வருஷம் ஆகும் சொல்லி சொன்னாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்த இடத்துல 11வது இடத்துல சர்வதேச அளவில் இருந்த பொருளாதாரம் டபக்கு 4வது இடம் போய் இன்னைக்கு 3வது இடத்துல வந்து நிக்குது. அங்க நெருக்கி நிக்குது. கற்பனை பண்ண முடிஞ்சதா? இந்த 11 இயர்ஸ்ல. ஆமா, பாக்குறது கிடையாது. இல்ல சார், 303 நம்மளால வர முடியல சார். 240 நம்ம 273 சம்திங் நம்ம பெரும்பான்மையை எடுக்க முடியல. 271. ஆமா, அங்கதான ரிசல்ட் தான் நமக்கு. அதே ரெண்டு விஷயம் போற பக்கலே சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கேட்டுக்கோங்க, மோடி ஆட்சி அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டே போறது இல்ல பிஜேபிக்கு பெருசா. அது ஒண்ணா வச்சிருக்கேன். நான் அத்தனை பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒண்ணு, பொருளாதாரத்துல எப்படி இருந்தீங்க, சர்வதேச நாடுகள் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. 11 வருஷத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் 11 வருஷத்துல அந்த வறுமை ஒழிப்பே நடந்திருக்குன்னு சொன்னேன். வேற யாரும் சொன்னீங்க பாத்துக்கான்னு சொன்னேன். பொருளாதாரத்துல இது 4வது இடத்துக்கு வந்துருச்சு, 3வது இடத்தை முட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த 2 வருஷத்துல அதுவும் வந்துரும் சொல்லி இதெல்லாம் வரலாறு புள்ளி வர நீங்க பாத்துக்க. அடுத்து ஓட்டு போடுறத பத்தி நரசிம்மராவ் எவ்வளவு எம்பி வச்சிருந்தாரு நீங்க சொல்லணும். மன்மோகன் சிங் எவ்வளவு எம்பி வச்சிருந்தாருன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் டேர்ம்ல எவ்வளவு எம்பி வச்சிருந்தான்னு சொல்லணும். ஐகே குஜரால், தேவகூடா, சந்திரசேகர்லாம் எவ்வளவு எம்பி வச்சிருந்தாங்க. யாராவது ஒருத்தருக்கு, நான் சொல்றேன் நரசிம்மராவ்ல இருந்து மன்மோகன் சிங், யாராவது ஒருத்தருக்கு ஒரு முறையாவது 272 எம்பி காங்கிரஸ் கட்சி ஒரு முறையாவது. நான் சொல்றது 2014ல 283, 2019ல 303 சொந்தமாவே வச்சிருந்த தனி மெஜாரிட்டி வச்சிருந்தோம், கூட்டணி வச்சிருந்தாங்க. இந்த முறை கூட்டணியில விட்டுருங்க, பிஜேபி தனியா வாங்கின ஓட்டு இந்தி கூட்டணி மொத்தமா வாங்கின ஓட்டோட அதிகம். யாரு பெரிய அணி? தனியா ஒரு கட்சி வாங்கின ஓட்டு நீங்க வாங்கிருக்கீங்களா? இந்தியாவே புரட்டி போட்டாருன்னு கூட சொல்லலாம், உலகத்தையே புரட்டி போட்டார் மோடி. நீங்க வாங்க, உங்களுக்கு வேற உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு திமுக 2019ல வாங்கின ஓட்டு என்ன, 2021ல வாங்கின ஓட்டு என்ன, 2024ல வாங்கின ஓட்டு என்ன? அப்ப நீங்க திமுக சரி வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? ஒரு சட்டமன்றம் 2 பாராளுமன்றம் ஜெயிச்சிருக்காங்க, 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸ். 3 எலெக்ஷன்லயும் அவர் வாங்கின ஒட்டுமொத்த ஓட்டு விகிதம் குறைஞ்சிருக்கு. யாருக்கு வீழ்ச்சி? நான் சொல்ல வருது 2024 3வது கன்சிக்யூட்டிவ் தேர்தல், ஒரே தேர்தல். புரியுங்களா? அசம்பிளி, பார்லிமெண்ட், அசம்பிளில 3 பார்லிமெண்ட் மட்டும் கம்பேர் பண்றேன். 3 பார்லிமெண்ட்ல 2 முறை தனி மெஜாரிட்டி. இந்தியா 34 வருஷத்துக்கு பிறகு மெஜாரிட்டி சார், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி 100 முறை மெஜாரிட்டி. அது கிடையவே கிடையாது. ராஜீவ்காந்திக்கு பிறகு அங்க திரும்பி வந்த ஆளே கிடையாதுங்க. புரியுங்களா? 2வது முறை ஆட்சி வந்த ஆளே கிடையாது. இந்த பக்கம் மன்மோகன் சிங் வச்சுக்கலாம். மன்மோகன் சிங் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினார், தனி பெரும்பான்மை இல்லவே இல்லை. 2 முறை அவருக்கு தனி பெரும்பான்மை வந்துச்சு. 3வது முறை ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சில கூட பிஜேபி தனித்து வாங்கின சீட்டு ஓட்டு இந்தி கூட்டணி மொத்தமா வாங்கியிருக்கான்னு கேள்வி. இல்ல, இங்க தமிழ்நாட்டு மக்களை போய் கேளுங்க மோடி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. 2026ல பாப்பீங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ன இது வரைக்கும் அங்கீகரிக்கல, இப்ப அங்கீகரிப்பாங்க. இப்ப 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, மறந்துட்டீங்க. 2001ல 4 திமுக தனியா போட்டிட்ட ஒரு தேதி சொல்லுங்க. அன்னைக்கு ஏடிஎம்கே கூட, இன்னைக்கு தனியா போட்டிட்ட ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு தேர்தல் சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். இந்த முறை பெரும்பான்மையை வாங்கியிருக்காங்க அவங்க. நான் கேட்ட பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட நான் பதில் சொல்றேன் சார். நீங்க பதில் சொல்லுங்க சார். திமுக தனித்து போட்டிட்ட ஒரு தேர்தல் சொல்லுங்க. இல்ல, அவ்வளவுதானே. அப்புறம் பிஜேபி கூட்டணின்றீங்க, ஏடிஎம் கூட வந்தாங்க, அப்ப இவங்க தனியா வாங்கினாங்களா? தனியா போய் பார்த்துட்டு அந்த பரீட்சையில நம்ம பாஸ் ஆக மாட்டோம்னு தெரிஞ்சுதான் இப்ப ஏடிஎம் தேவை வந்திருக்கு. தனியா ஏற்கனவே பத்மநாபபுரத்துல சொந்தமா ஒரு எம்எல்ஏ வாங்கின கட்சி பிஜேபி, மறந்துடாதீங்க. புரியுங்களா? வரலாறு இருக்கு. அவங்க தனித்து நின்று இருக்காங்க. அவர்கள் தலைமையில கூட்டணி வச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன் 2014, 2024 2 தேர்தல் அவர்கள் தலைமையில கூட்டணி வச்சு நின்று இருக்காங்க. புரியுங்களா? இதுதான் வரலாறு. அப்ப அவர்களுக்கு 3 எம்பி இருந்திருக்காங்க, 4 எம்எல்ஏ இருந்திருக்காங்க, 1 எம்எல்ஏ தனியா இருந்திருக்காங்க, இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. நீங்க சொல்லிட்டே போங்க. 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நீங்க பிஜேபி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க வச்சுக்கோங்க. 2026ல பாருங்க. என்ன சார் 2026ல அப்படி என்ன சார் அதிசயம் பாருங்க. பாருங்க, சூப்பர் ஸ்டார் சொன்னது போல அதிசயம் அற்புதம் நடக்கும், பாத்துட்டே இருக்கு. வெற்று விளம்பரம் தான் மோடி ஆட்சியில இந்த 11 வருஷம் இருக்கு. நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னன்னு பாருங்க. வெற்று விளம்பரம். நான் சொன்னது ஏதாவது ஒண்ணு பொய் சொல்லுங்க. நரேந்திர மோடி விட்டுருங்க. ரங்கராஜ் பாண்டே ஒரு பொய் தகவல் சொன்னார் சொல்லுங்க. எளிய பிள்ளை தானே அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி. அதுக்கு நீங்க சொல்லுங்க. நரேந்திர மோடி வேணா விட்டுருங்க, அவர் தான் பிரச்சார பீரிங்க வச்சு வேற ஏதாவது மாத்தி சொல்லுவாரு. நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்லுங்க. இவ்வளவு புள்ளிவரம் சொன்னேனே, மெட்ரோ திட்டத்துல இருந்து, ஜல்ஜீவன் திட்டத்துல இருந்து, வீடு கட்டின திட்டத்துல இருந்து, 80 கோடி மக்களுக்கு இலவச தானியம் கொடுத்ததுல இருந்து, கோவிட் பிரச்சனையில இருந்து, எலக்ட்ரிசிட்டி கிராமமா எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது, நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி கொடுத்தது, இது எல்லாமே அந்தந்த காலகட்ட வளர்ச்சியில அப்பப்ப இருக்கிற பிரதமர்களால் கொடுக்க முடியும். இல்ல சாத்தியம், வரலாற்று சாத்தியங்கள். அதாவதுங்க,
போன முறை 10 ரூபா வருமானம் இருந்தது, ஆமா. இந்த முறை 12 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே செய்யாட்டாலும் வரும். ம். புரியுங்களா? நான் சொல்றது ஹை ஜம்ப் growth. ஆட்சிக்கு வந்த போது 11வது இடத்துல இருந்துச்சு நம்ம பொருளாதாரம். ஆட்சிக்கு வந்த பிறகு 4வது இடத்துல இருக்கு. இது என்ன ஜம்புங்க? லீப் ஜம்ப்னு சொல்லுவாங்க. அப்படியே புலிப்பாய்ச்சல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. புரியுங்களா? அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நான் நார்த் ஈஸ்ட்ல ரோடு போட்ட சொன்னேன், சென்னையில ரோடு போட்ட சொல்ல. ஏன்னு யோசிக்கணும்ல. 75 வருஷமா நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. 75 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சிக்காரன் ஆண்டோனி சொல்றாரு, நீங்க அங்க வந்து ரோடு போட்டா சைனாக்காரன் உள்ள வந்துருவாங்கன்னு. இன்னைக்கு பார்டர் ரோடு எப்படி போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? வரலாறு போய் பாருங்க நீங்க. அதுதான் அது இன்னைக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் எனக்கு கத்தாருக்கும் இதுக்கும் ஜம்மு ஸ்ரீநகருக்கும் ட்ரெயின் போகுது, வந்தே பாரத் போகுது. ட்ரெயினே கிடையாது அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுமிகள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் இனிமே எக்ஸாம் போறது வந்து ஈஸி எங்களுக்கு. முத நாள் நாங்க போனோம், நாங்க 5 மணி நேரத்துல ரீச் ஆகிறோம். அந்த இஸ்லாமிய குழந்தை ஜம்மு காஷ்மீரை கல் விட்டு எரிஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு புரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க? எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது அவ்வளவு முன்னும் அவ்வளவு 160 டிகிரி கம்ப்ளீட்டா 180 டிகிரி மாறி நிக்கிறாங்க அவங்க. உள்நாட்டுல தான் மணிப்பூரும் இருக்கு சார். ஆமாங்க. அந்த மாதிரி இல்ல, பிரச்சனையை மணிப்பூர்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா இருக்கோம். மணிப்பூர் வந்து சரியா காஷ்மீருக்குள்ள செக்யூரிட்டி ஆமாங்க. லாப்ஸ் நடந்திருக்கு, அதையும் பேசுவோம். ஆமாங்க. எல்லாமே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்க. ம். நேத்து ஒரு பாலியல் வன்கொடுமை. ஆமா. தமிழ்நாட்டுல பேசுவீங்களா நீங்க? பேசிருக்கீங்களா? ஒரு விடுதியில தங்கி இருக்கிற ஒரு பிள்ளைய வாட்ச்மேன் வந்து பாலியல் வன்கொடுமை காலை உடைச்சு. கற்பனை பண்ண முடியுது அவங்களால? கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ன சார் இவ்வளவு நடந்துட்டு நீங்க பாத்துக்கீங்களா? வரலாற்றுல முன்னாடி இருந்திருக்கா? பாலியல் வன்கொடுமை எப்பயுமே இருக்கும், நான் மறுக்கல. அது வந்து எப்ப எல்லாம் கெட்ட எல்லாம் கூட்டு பாலியல் புது ட்ராக்ஸ் இதா இருக்கு சார். இது பாத்துருக்கீங்களா? ஊருக்கு என்ன சார் கணக்கு இது? முந்தானே கூட பாலிமர் சேனல் நியூஸ் போடுறாங்க, ஒரு குழந்தைக்கு தண்ணி போடுற ஒரு வாட்டர் கேன் போடுற பையன் ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளை வந்து பாலியல் வந்துச்சுன்னா 12 பேரை கூட்டு வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 12 பேர் அந்த பிள்ளை அவ்வளவு படுத்துருக்காங்க. அவங்க கோர்ட்டுக்கு வராங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு, ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல. அதான பிரச்சனை. கொலை இதுக்கு முன்னாடி நடக்காம இருந்துச்சா? நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்படி பகிரங்க கொலைகள் நடக்குது, பட்டப்பகல் கொலை நடக்குது, பிரபலங்கள் கொல்லப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்படுறார், ஆம்ஸ்டாங் கொல்லப்படுறார். இருட்டுல ராத்திரி 12:45 மேல திருட்டுத்தனமா நடந்துட்டு இருந்த விஷயங்கள். தோட்டத்து கொலைகள் தொடர்ந்து நடக்குது. ஒரு கொலையா 2 கொலையா? தனியா ஒருத்தர் குடியிருக்க முடியாது. அதை பேசுவீங்களா நீங்க? மணிப்பூர் அப்படின்றீங்க. நம்ம ஊர் திருப்பூர் எங்க போகுது பார்க்க வேண்டியதானே கொஞ்சம். இல்ல அதையும் தான் பேசுறோம் சார். என்ன எங்க அதையும் தான் பேசுறோம் இல்ல. கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது, அதனால அது நடக்காம இருக்கு. கருப்பு பணம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சரி. பெருமளவு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் குளோபலி ஹிட். ம். உலகத்துல இவ்வளவு டிரான்சாக்ஷன் கிடையாது. வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து ஈஃபில் டவர்ல நீங்க பார்க்கும்போது நம்ம இந்தியன் மணியில மாத்தலாம் சார். நீங்க ரஷ்யால நீங்க இப்ப கச்சா எண்ணெய் வந்து நம்ம இந்தியன் மணியில மாத்தணும், டாலரை சேலஞ்ச் பண்றோம் சார். அமெரிக்காக்காரர் பதறாரு, என்ன நீங்க பிரிக்ஸ் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரஷ்யாவோட இந்தியன் டிரான்சாக்ஷன், ஈரானோட இந்தியன் டிரான்சாக்ஷன், ஸ்ரீலங்காவோட இந்தியன் மணி டிரான்சாக்ஷன், இந்திய மணியில டிரான்சாக்ட் பண்றோம் நம்ம. பீம் ஆப்ல வந்து உட்கார்ந்த இடத்துல நீங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல 0.98 செகண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்கன்றாங்க மணியை. எங்க போயிருக்கோம்? டெக்னிக்கல உள்ள வர 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 பிளாக் மணி ஒழியும். 2024 எங்க போச்சு? அதான் பார்க்கணும். 1024 எங்க போச்சு? அது பெரும் பணங்கள் குறைய 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 குற்றங்கள் குறைய. குற்றம் தடுக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பாலியல் உணர்ச்சி நடக்காதனால பிஜேபி ஆட்சியில் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தா கூட பாலியல் உணர்ச்சி தடுக்க முடியாது. குறைக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும், கைது பண்ண முடியும். அதை பொருளாதாரத்தில் இந்தியா பண்ணிருக்கு, கருப்பு பணத்தில் இந்தியா பண்ணிருக்கு நரேந்திர மோடி அவரோட தலைமையிலான ஆட்சியில். ஒரு மதிப்பீடு சொல்ல முடியுமா? மதிப்பெண் அடிப்படையில் மோடி இதுவரைக்கும் இருந்த அரசுகள்ல பெஸ்ட். நான் வந்து 9 10க்கு வந்து 8 9 சொல்ல. இதுவரைக்கும் இருந்த அரசுகள்ல ரொம்ப பெஸ்ட். அதில் நோ டவுட். நான் எந்த கவர்மெண்ட்டை விட பெட்டரா நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசுங்க.